வந்தியா சாமி கும்பிட்டியான்னு போய்கிட்டே இருக்கணும். இது ஒண்ணும் பொட்டி கடை இல்ல. உன் ஜோலிய பாத்துட்டு போல. சண்முகம், நம்ம கோவில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட வந்திருக்கோம். சண்டை கிண்டு போட்டு தொலைச்சிடாத. என்ன ரத்னா, ரெண்டாவது கல்யாணமா? முகத்துல அப்படியே கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. ஏய், என்ன ஓவரா பேசுற? ரத்னா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை வச்சு உன்னால வாழ முடியல. நீ எல்லாம் வெக்கமே இல்லாம பேசுற. இல்லே, ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்ல ஒரு கைய ஒரு கால் இல்லாம வச்சமாதான் போக. ஏய் சண்முகம், இவன் கூட நமக்கு என்ன பேச்சு? நீ வா, நம்ம போலாம். மாமா வாங்க போலாம். ரத்னா வா, வாடா. இப்படியே புடிச்சு மணி ஆட்டிக்கிட்டே இரு. ஆளையும் மூஞ்சி பாரு. நீ எதுக்கு அங்க பாக்க? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இன்னும் இவன் தான் வீராவை கட்டுவான்னு எப்படிமா நம்புத? கிளச்சம்மோ, நான் உன்னை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு பாப்போம். நீ என்ன கேட்க போறன்னு இப்ப எனக்கு தெரியும். எங்க மக பரணிக்கும் அவங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்ணாரு. அவளோட கல்யாண பத்திரிகையில மாப்பிள்ளை பேரு சம்மு ஒண்ணு போட்டிருந்துச்சா? மாப்பிள்ளை இடத்துல டாக்டர் பேரு தான் போட்டிருந்துச்சு. ஆனா தாலி கட்டினது யாரு? நீதானே? எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருப்பியா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இல்ல? எனக்கு பரணி மேல ஆசை இல்லாம இருந்த அவ அன்னைக்கு ஆசைப்பட்டவன் ஓடிவிட்டான். அவர் வேற யாருக்கும் கட்டி வைக்க பார்த்தாரு. நீ என்ன கூப்பிட்டு அவளுக்கு தாலி கட்ட சொன்ன. அவளை காப்பாத்துறதுக்காக தான் நீ என்ன கட்ட சொன்ன. நான் என்ன அவளை விருப்பம் இல்லாம கட்டினேன்? இல்ல நான் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அவளை. சரி, இவ்வளவு சொல்லுதிய. அப்ப அவர் வேற ஒருத்தனை நிச்சயம் பண்ண சொல்லும் போது என் மருமகன் சண்முகம் இருக்கான்னு சொன்னியா? அப்பா கல்யாணம் வரைக்கும் நீ வேடிக்கை தானே பார்த்த? அத விடல, அது மாதிரிதான் இதுவும். நீ வீரா பக்கத்துல கழுத குதிரைன்னு என்ன வேணாலும் பேர் போட்டுக்கோ. ஆனா கடைசியா என் மகன் சிவபாலன் தான் தாலி கட்டுவான். வேணா எழுதி வச்சுக்கோ. மா, லூசு மாதிரி ஏதாவது உளராதமா. அத்தான் அக்கா கழுத்துல தாலி கட்டினாரு. ஏன்? அக்கா மேல அத்தானுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா வீரா மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. நிச்சயம் நான் தாலி கட்டவே மாட்டேன். இப்ப நீ அப்படிதான்லே சொல்லுவ. ஆனா நிச்சயமா நீதான் தாலி கட்டுவ. பாத்துக்கிட்டே இரு. கெட்டி பாக்கியம் வேண்டாம், கண்டபடி பேசாத. இத நான் சொல்லலங்க, என் நாக்குல நின்னு என் மதனி சூடாமணி சொல்லுதா. அவ சொன்னது நடந்தே தீரும். அம்பிடுதேன். அண்ணன் கல்யாணத்துக்கு தானே வரணும். அம்பிடுதானே? கட்டாயம் நான் வந்தே தீர்வேன். ஏன்னா நடக்க போறது என் மகனோட கல்யாணம். நான் வருவேன். என்ன சும்மா பாக்கியா இப்படி பேசிட்டு போறா? மாமா விடுங்க மாமா. அவங்க ஏதோ மனநிலையில அப்படி பேசுறாங்க. ஏலே, மனநிலையில சொல்லாதலே, மென்டல் நிலையில சரியா சொல்ல. நீ ஒண்ணு செய்யி. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனேயே உங்க அம்மையை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுரு. அத்தைக்கு ஒன்னும் பைத்தியம் இல்ல. அது ஒண்ணும் காரணம் இல்லாம இப்படி பேசாது. ஒருவேளை அது சொன்னபடி நடந்தா ரெண்டாவது கேஸ். ரெண்டையுமா ஒன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என் பையன் என்னடான்னா என் பேச்ச காதுல கேட்கவே மாட்டேங்கிறான். கல்யாண தேதி வேற வச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. தேதி மட்டுமா வச்சிருக்காங்க? கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டாங்களே சார், நீங்க பாக்கலையா? என்னப்பா இது? என் பொண்டாட்டியோட கல்யாண பத்திரிக்கை. அதாவது என் பொண்டாட்டிக்கும் உங்க பையனுக்கும் நடக்க போற கல்யாணத்தோட பத்திரிக்கை. கேட்கவே நாராசமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு தெரியலையே. இந்த இடத்துல நீங்க அசிங்கப்படக்கூடாது சார். ஆத்திரம் வரணும். நான் என்னதான் செய்ய? நான் ஆத்திரப்பட்டா எதுவும் நடந்துருமா? என் வீட்டுக்காரியும் என் மகனுமா சேர்ந்து கண்ணு காது தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் வீட்டுல பெரிய மனுஷன் நீங்க ஒருத்தர் இருக்கீங்க?
அவமானமா தான் இருக்கு. ஆனா என் பையன் அந்த பொண்ண பார்த்த உடனே ஏதோ காணாததை கண்ட மாதிரி இழுச்சுக்கிட்டு பின்னாடியே போறானே. என் வீட்டுக்காரி ரத்னா ரத்னான்னு அந்த பொண்ணு மேல உசிரையே வச்சிருக்கா. என் பேச்சு எடுபட மாட்டேங்குதாப்பா. சார், அவங்கள விடுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? எனக்கு பிடிக்கலப்பா. ஆனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு மனசே இல்ல. தானா நின்னுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதானே. நான் சொல்றபடி பண்ணுங்க, கல்யாணம் தானா நின்னுடும். என்னப்பா சொல்ற? சார், நான் அந்த வீட்டோட மாப்பிள்ள. அந்த வீட்லயே பல நாள் தங்கி அந்த குடும்பத்தோட நல்லா பழகி இருக்கேன். அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருடைய தன்மை எனக்கு அத்துப்படி. சரி, நல்லா கேட்டுக்குங்க. அந்த சண்முகம் இருக்கானே, அவன் சரியான கோவக்காரன். கோவம் வந்துச்சு, அவனாலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன கோவக்காரனும்? வீட்டுக்கு வந்திருந்தப்ப நான் பேசின பேச்ச கேட்டு அவன் என் மண்டையில உடைச்சிருக்கணும். உங்களுக்கு சரியா பேச தெரிஞ்சிருக்க. நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி நீங்க பேசுங்க. அவன் மொத்த குடும்பத்தையும் அசிங்கமா பேசுங்க. சங்கடமா இருக்குமேப்பா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அவன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசணும். அந்த சண்முகத்தோட கோவத்தை கிளறி விட்டா போதும், அவனே பொங்கி எந்திரிச்சு கல்யாணத்தை நிறுத்திடும். சரி, நான் என்ன பேசணும் அத சொல்லு.